சொர்க்கம் 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 உன்னில் உண்டு சொர்க்கம். நேத்து கூட கல்பனாவை அவ புருஷன் கூட பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அம்மா அப்பாவும் இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை நீ தானே ஏற்படுத்தி கொடுத்துருக்க. என்னங்க சொல்றீங்க? அதுக்கு கூட நான் கை நீட்டி காசு வாங்கிட்டேனே. ஐயோ என்ன சித்திர, தப்பான ஒருத்தனை நம்பி வாழ்க்கையை சீரழிக்க பார்த்தா. அவளை நீ காப்பாத்திருக்க. அதுக்கு பதிலா அவங்க சின்ன ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுக்கே நீ வருத்தப்படுற? அது கூட எங்க அம்மா அப்பாவுக்கு மருந்து வாங்கணும் தாங்க நான் வாங்கினேன். இன்னைக்கு என் குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுதுன்னா அதுக்கு நான் தாங்க காரணம். பொறுப்பு இல்லாமல் ஊதாரியா தெரிஞ்சேன். எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச காசெல்லாம் ஆடம்பர செலவு பண்ணி அழிச்சேன். படிக்கிற வயசுல படிக்கல. அதான் 1500 சம்பளத்துக்கு மாசம் முழுக்க ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையில மருந்து கூட வாங்க முடியலங்கும் போது தான் நீங்கள் கல்பனாக்கு உதவி செய்யணும்னு கேட்கும்போது அந்த நல்ல காரியத்துக்கு கூட நான் ஒரு வேலை சொன்னேன். அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு யோசிச்சாதான். ஆனால் ஒன்று ரம்யா, நீங்கள் எனக்கு செஞ்ச உதவினால தான் அம்மா அப்பாவுக்கு மருந்து வாங்கி தர முடிஞ்சது. அதனால தான் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்புறம் ஏன் நீ வருத்தப்படுற? நீ செஞ்சது பெரிய உதவி. அதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். வா. அம்மா வாங்க சார், வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். ஸ்ரீனிவாச சார் வீட்டில் இருக்காராம்மா? அவர் வெளியே போயிருக்காரு. அப்படியா? எப்போ வருவாருன்னு தெரியுமா? என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க, அவர் வந்ததே சொல்லிடுறேன். சேல்ஸ் டேக்ஸ் அக்கௌண்ட் எழுதுற விஷயமா பார்க்கணும். ஏற்கனவே என்கிட்ட இருந்தப்போ சார் தான் நல்லபடியாக எழுதி கொடுத்தாரு. இப்போ வந்துருவாரு, கொஞ்சம் இருங்க, காஃபி கொண்டு வரேன். பரவாயில்லம்மா, நில்லுப்பா. ஏம்மா, இவனை மாதிரி ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துட்டீங்களேம்மா. என்னது கல்யாணமா? ஓஹோ, வீட்டுக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம் குடும்பம் எல்லாம்? என்ன சார் சொல்றீங்க? அந்த அசிங்கத்தை ஏமா கேக்குறீங்க? ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு ஃபுல் போதையில அவன் பொண்டாட்டிய நடு ரோட்ல போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான். அத்தனை பேரும் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. எதை பத்தியும் இவன் லட்சியம் பண்ணல. இவன் பண்ண அந்த கொடுமையை என் கண்ணாலேயே பார்த்தேன். அம்மா இல்லம்மா, அவரு என்ன இல்லையா? அப்ப நான் போய் சொல்றேனா? நீ உன் பொண்டாட்டியை பிடிச்சி தள்ளினப்ப அவ ஒரு பொண்ணு காலில் விழுந்தாலே, அவ யார் தெரியுமா? என் மருமக தான். அவளை கூட்டிட்டு வந்து சொல்ல சொல்லட்டுமா? நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்துட்டு ஏன்டா அப்படி கேவலமா நடந்துக்கிறேன்? அம்மா, ஸ்ரீனிவாச சார் வந்த உடனே நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. இல்லம்மா, நான் வந்து தயவு செஞ்சு நடந்ததை, இந்த சம்பவத்தை கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க தம்பி. நான் நிம்மதியா கிளம்புறேன். ப்ளீஸ். சத்தியமா இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ திருந்துவே நாங்க ஏமாந்ததுதான் மிச்சம். அம்மா, இந்த ஜென்மத்துல நீ திருந்த மாட்டே. நீ எக்கேடா கெட்டு போ. நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. இன்னையோட நான் உன்னை தலை முழுகிட்டேன்டா. அம்மா 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 வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாம்மா அம்மா 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 என்னமா இது? அம்மா வேண்டாம்மா. அம்மா 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 பிள்ளையா சொன்னா கேளுங்கம்மா. இப்படி ஒரு பிள்ளை இல்ல, யார் அழுதா? அம்மா அம்மா விடுடா. அம்மா 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 சொன்னா கேளுங்கம்மா. போடா. அம்மா 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 வேண்டாம்மா. விடு. சாந்தா, ஏய் என்ன சாந்தா அது? ராத்திரி நேரம் தலையில பச்சை தண்ணி ஊற்றி குளிக்கிறிய, உடம்புக்காகுமா? ஏன் நெஞ்சு கொதிக்குதுங்க. அந்த கொதிப்பு அடங்கறதுக்காக தான் பச்சை தண்ணியை மொண்டு தலையில கொட்டிட்டு இருக்கேன். என்ன நடந்தது? டேய் என்னடா அதெல்லாம்? இன்னும் என்னங்க நடக்கணும்? உங்க பழைய முதலாளி ஜிடி இங்க வந்திருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் குடிச்சிட்டு ஒரு பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தானா. கேட்டா அந்த பொண்ணுதான் இவனுடைய பொண்டாட்டியா.
இவனுக்கெல்லாம் ஏமா கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு என்ன கேக்குறாரு. பெத்தவங்களுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு தனி குடுத்தனம் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்னும் என்னென்னத்தை நம்ம கிட்ட மறைச்சானோ. இல்லைங்க, முதல்ல இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. இவன் என் பிள்ளையே இல்ல. நான் செத்தேனா கூட இவன் எனக்கு கொல்லி போட வேண்டாம். சாந்தா, அப்படி எல்லாம் பேசாத, அமைதியாரு. வா, முதல்ல தலையை தொடச்சுக்க. என்ன வாமா, விடுங்க. நான் சொல்றத கேளு. கோவப்பட்டா உடம்பு தான் கெட்டு போகும். வா, தலையை தொடச்சுக்க. என்ன சாந்தா, வெளியே புறப்பட்டியா? ஆமா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. சித்தர, உங்க அம்மா சொன்னதுக்காக நான் இதை உங்ககிட்ட கேட்கலடா. ஜிடி சாரும் நேரில் பார்த்ததா சொல்லியிருக்காரு. சும்மா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லைப்பா, என்னை நம்புங்கப்பா. நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ என்னால் எதுவும் விவரமாக சொல்ல முடியாதுப்பா. இப்படி சொன்னா நான் என்னடா அர்த்தம் பண்ணிக்கிறது? அப்ப நீ அந்த பொண்ணை ரோட்ல போட்டு அடிச்சது உண்மை, அந்த பொண்ணு உன் பொண்டாட்டிங்கிறது உண்மை, அப்படித்தானே? அப்பா, நான் தான் சொன்னேனேப்பா, என்னால் இப்போ எதுவும் சொல்ல முடியாதுன்னு. அப்ப நீ இதையெல்லாம் ஒத்துக்கிற இல்லையா? அப்பா ப்ளீஸ் என்னை நம்புங்க. உங்கள் புள்ள மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நம்புறேன்ப்பா. அது போதும்பா எனக்கு. ஜிடி சார் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு கவலை இல்லை. உங்க அம்மா உன்னை பத்தி தப்பா நினைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுப்பா. அப்பா, நான் முழுக்க முழுக்க நல்லவனா மாறிட்டேன்ப்பா. உங்க அம்மா பேசுறத பார்த்தா அவ இனிமே உன் பக்கமே திரும்ப மாட்டாங்கிற மாதிரி இல்லை இருக்கு. இல்லைப்பா, நீங்கள் எப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி அம்மா ஒரு நாள் என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க. நான் பண்ண காரியம் என்னன்னு தெரிஞ்சா நீங்களே பெருமைப்படுவீங்கப்பா. அப்பா, நான் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேங்கிற திருப்தி எனக்கு இருக்குப்பா. எனக்கு அது போதும். வருத்தப்படாத சித்ரா. மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறப்போ இந்த மாதிரி தான் நாமளே நம்ம மனசை விற்கும்படியே ஆயிடும். இதை விட என்ன கொடுமைன்னா, நம்ம யாருக்கு உதவி செய்கிறோமோ அவங்களே நமக்கு துரோகம் பண்ணுற அளவுக்கு மாறிடுறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம குணத்தை மாற்றிக்கூடாது சித்ரா. நடந்தது எல்லாத்தையும் என்னால் சொல்லாமே இருக்க முடியல. கல்பனா வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அப்பா நான் இந்த உண்மையை வெளியில் எங்கேயும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக சத்தியம் வாங்கிட்டாரு. என்ன நல்லவன் நான் நிரூபிக்க போய் அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதான் எனக்கு பயமாக இருக்கு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ரம்யா. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத சித்ரா. நீ உன் மனசாட்சிக்கு சரியா நடந்தா அது போதும். என் மனசாட்சிக்கு நான் நேர்மையாக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கெட்ட பேர்னால எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எனக்கு கிடைக்கிற 1500 ரூபா வச்சு நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றுவேன்? அதான் படிக்கிற வயசில் ஒழுங்காக படிக்கலைன்னா அதோட விளைவுகள் என்னன்னு எனக்கு இப்போ தான் ரம்யா புரியுது. ஏன் உடஞ்சி போய் பேசுற? நீ நல்லவன், உனக்கு நல்லதே நடக்கும். அதை நான் நம்புறேன், நீயும் நம்பணும். சீக்கிரமே நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. நீ முதல்ல கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேர்ந்து கம்ப்யூட்டர் நாலேஜை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. அதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் பார்த்துக்கிறேன். இத பார், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு புலம்புறதை விட புது வழிகளை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ண. என்ன, ஓகேவா? ஓகே, வா போலாம். ஹலோ சார். அடடே, வாங்க மேடம். நமஸ்காரம் மாமி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார்.
என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது ஜூஸ் கொண்டு வர ஐயோ சொல்லுவா? வேண்டாம் சார், ஏற்கனவே பங்கனப்பள்ளி போயிட்டு வந்த மாதிரி ஒரே இனிப்பா இருக்கு. நீ சொல்லேன்டி. உங்க ஆசீர்வாதத்தால எனக்கு 3 கோடி ரூபாய் லோன் கிடைச்சிருச்சு சார். வெரி குட். ரொம்ப சந்தோஷம் மேடம். எந்த பேங்க்ல, எப்படி, யார் மூலமா மூவ் பண்ணீங்க? சவுத் மெட்ராஸ் பெனிஃபிட் ஃபண்ட்ல அதோட எம்டி மிஸ்டர் சிவசங்கரனை சந்திச்சு கேட்டேன். அவரு 3 கோடி ரூபாய்க்கு 30 லட்சம் ரூபாய் மார்ஜின் மணி கேட்டாரு. நான் கொடுத்த எங்க கம்பெனியோட பிளாங்க் செக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமே. சாரி சார், நான் உங்க செக்கை யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் அந்த 30 லட்சத்துக்கு என்ன பண்ணீங்க? வழக்கம் போல முடியாதுன்னு சொல்லிட்டா. ஐயோ, மன்னி. அப்புறம் லோனு? கவிதாவால இவ ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிருக்கா. அங்க அக்காங்கிறவளை இவ சந்திச்சிருக்கா. அக்காவுக்கு சிவசங்கரனை ஏற்கனவே நன்னா தெரியும் போல இருக்கு. அவருக்கு இவ பல உதவிகள் பண்ணிருக்கா. அதனால ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் அவர் ஆத்துக்கு போயிட்டா. அங்க போனதுக்கு அப்புறம் காஞ்சனா உதவி கேட்டு வந்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்திருக்கு. சார் அவளை இன்னைக்கு நன்னா தெரியும், அவளுக்கு நீங்க தைரியமா பணத்தை கொடுக்கலான்னு சொல்லியிருக்கா. அதனால சிவசங்கர் அந்த 30 லட்சம் ரூபாய் பணம் வேண்டாம், ஒரே செக்கா 3 கோடி ரூபாய்க்கு செக் போட்டு தந்துறேன்னு சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்க நல்ல மனசுக்கு கடவுள் தான் உதவி பண்ணிருக்காரு. நீங்க நல்லபடியா கம்பெனி ஆரம்பிங்க. உங்க திறமைக்கும் குணத்துக்கும் நீங்க ஓஹோன்னு வருவீங்க. தேங்க்யூ சார். நீங்க முழு மனசோட 1 கோடி ரூபாய் எனக்கு செக் கொடுத்தீங்க இல்லையா, அந்த நல்ல நேரம் தான் எனக்கு இந்த லோன் கிடைச்சிருக்கு. இந்த செக்கை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கலன்னா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்க. என்னோட முயற்சிக்கு எப்படியும் வெற்றி கிடைச்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது சார். லோன் கிடைச்ச விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த செக்கை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறதுக்கு தான் வந்தேன். தேங்க்யூ சார். வரேன் சார். வாங்க மாமி. வரேன் சார். வாங்க. வா. என்ன நடக்க முடியலையா உன்னால? இங்க பாரு, என்ன மாதிரி ஃபாஸ்டா நடந்தாதான் உடம்புக்கு நல்லது. என்னாச்சு? ஏமணி, டாக்டர் வாக்கிங் போனா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிருக்காரு. ஆனா இந்த மாதிரி ரோட்ல போனா அசிங்கமா இல்ல? எல்லாரும் பாக்குறாங்க. பேசாம மொட்டை மாடியிலே நடந்திருக்கலாம். என் இமேஜ் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது. வெளியில வாக்கிங் வர மாதிரி வீட்ல வருமா? ஆமா, நம்ம சென்னை ரொம்ப சுத்தமான ஊரு பாரு. இந்த காத்துல இருக்கிற ஏர் பொல்யூஷன்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கிட்டாலே போதும். எந்த வியாதியும் வராது. யூ பிளடி! எவன்டா அவன் வண்டி ஓட்டுறது? நிறுத்துற வண்டிய. இறங்கி வாடா ராஸ்கல். எவ்வளவு திமிரு உனக்கு! ரிவர்ஸ்ல வரியா? ஹாய். அட, என்னடா செல்லம், புடவை சூப்பரா இருக்கு. எங்க பொறுக்குன? குப்பை தொட்டிலியா? ஏய் நீ! நான் தான். ஏன் டிரைவரை திட்டுற? இவ்ளோ காசை போட்டு இந்த காரை வாங்கியிருக்கோமே, இது சமமான ரோட்ல தான் நல்லா போகுமா இல்ல பள்ளம் மேடு இருக்கிற சேத்துலயும் போகுமா கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். சும்மா சொல்லக்கூடாது. வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு. அது உன் புடவைய பார்த்தாலே தெரியுதே. பட் ஒன் திங், உன்ன மாதிரி என்னை ஏமாத்தி வாங்கின காசுல வாங்கின வண்டி இல்ல, நேர்மையான வழியில வந்த வண்டி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏய் சீ, புது பணக்காரி ஆயிட்டேன்னு ஆடாதடி. முட்டாள்.
பரம்பரை பணக்காரின்னு யாரும் இல்லடி. பணத்தோட லாஜிக்கே தெரியாம பேசுற. பாவம், உனக்கு எங்க இருந்து அதெல்லாம் தெரிய போகுது? சொல்றேன் கேட்டுக்க. பணம் யார்கிட்ட வேணாலும் இருக்கும். அதை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. ஏய், கார் வாங்குறது பெரிய விஷயம் இல்லடி. கடல்ல கார் கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இப்படி கடல்ல காரை வாங்கிட்டு கார் கம்பெனிக்கே ஓனர் மாதிரி பீத்திக்காத. செல்லம், தன்னோட நிலை தெரியாம பேசுறது, தலைக்கால் புரியாம ஆடுறது, இதெல்லாம் உனக்கு தான் தெரியும். நான் எப்பவுமே ஒரே மாதிரி ஸ்டடியா இருப்பேன். இப்பதானே உன்னோட போட்டி போட ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்ச நாள்ல பாரு, நீ எங்க இருக்க நான் எங்க இருக்கேன்றது புரியும். இது வரைக்கும் நீ செய்ய போற எல்லா காரியத்துக்கும் பதில் சொல்லி தாண்டி ஆகணும். இந்த புடவையில கரைப்பட்டது பெருசில்ல. இனிமே உன் வாழ்க்கையில நீ மாத்த முடியாத, நீ மறக்க முடியாத கரையெல்லாம் படப்போகுது.